தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கிடக்கும் வானத்தில ஒளி கீத்து கீத்து பிறக்குதம்மா. பறந்து கிடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒண்ணு பிறக்குதம்மா. இப்பெல்லாம் சமூகம் குற்றச்சமூகமாக மாறிக்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன ஒன்று பார்த்தா இந்த மதுதான் காரணமா இருக்கு. பார்த்துருப்பீங்க, அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, ஸ்கூல் போற பிள்ளைங்க ஃபுல்லா மதுவை குடிச்சுட்டு அதை பாட்டில் மாற்றி மாற்றி குடிக்கிறாங்க. இது ரொம்ப வேதனை தருது. இப்படி வளர்ந்து வர பிள்ளைங்க அப்படி மது குடிச்சா என்ன ஆகும், இந்த நாடு எங்கே போவோம், எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்கால பிள்ளைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு, அந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டு. இப்படி நாடு செட்டுக்கிட்டு இருக்குது. இவங்களுக்குலாம் என்ன காரணம், எதனால இப்படி குடிக்குதுங்க, ஏன் இப்படி அழியுதுங்க அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்குமே காரணம் அந்த மதுதான். கோயம்புத்தூர்ல அந்த பாலியல் வழக்கு, அந்த அந்த சம்பவத்துக்கும் மதுதான் காரணம். அது பக்கத்திலேயே மது வச்சு வித்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அது நம்ம நாம் தமிழர் பிள்ளைகள் அதை பிடிச்சு எடுத்தெல்லாம் உடைச்சி நொறுக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்படியெல்லாம் குற்றச்சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பார்க்கக்கூடிய சம்பவங்கள், அந்த பிள்ளைங்க பார்க்கக்கூடிய சம்பவங்கள், ரோட்டு வரமெல்லாம் வச்சுக்கிட்டு குடிக்கிறாங்க மது. அதை பார்க்குறாங்க பிள்ளைங்க. அது அப்புறம் பார்த்துட்டு போய் அவங்க மைண்டில் ஏறிக்குது. அடுத்தது சினிமாவில் மதுவை தான் காட்டுறாங்க, மதுவை தான் குடிக்கிறாங்க. பெண்கள், சினிமாவில் நடிக்கக்கூடிய பெண்கள் மது அருந்த காட்சியெல்லாம் வைக்கிறாங்க. அந்த காட்சியை வச்சு எல்லாம் நடிக்கிறாங்க. இதுதான் காரணமாக்குது. அதை பார்க்குற பிள்ளைங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு அதுலேயே தான் இருக்கும். அது எப்படி இருக்கும் அந்த மது, அதை நம்மவும் குடிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணம் பிள்ளைங்களுக்கு வரும். எல்லா குற்றச்சம்பவங்களுக்கும் மதுதான். இன்னைக்கு நிறைய பிரச்சனை இதனால வெட்டிக்கிறாங்க, குத்திக்கிறாங்க, கொலை நடக்குது. மது மட்டும் இருந்தா கூட சமாளிக்கலாம் போல. அடுத்தது கஞ்சா, அபீல், போதைப்பொருள், பெத்தப்பட்டமன் அப்படின்னு பல மது வகைகள் வந்துருச்சு. மருந்துலயும் கூட மாத்திரை போல மது இருக்குது, போதை மாத்திரைங்கிறாங்க. அதெல்லாம் ஏகப்பட்ட மது வகைகள் வந்துருச்சு. இன்னைக்கு இந்த நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியல, நமக்கும் புரியல. ஏன் இப்படி ஆகுது? ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க? இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா? மக்களை, எதிர்கால குழந்தைகளை அழிக்கக்கூடிய அந்த மதுக்களை கொஞ்சம் கூட மாற்றி அமைக்க முடியாதா? மக்களுடைய வேதனைய புரிஞ்சிக்க மாட்டாங்களா? இப்ப என்ன போன்றவங்களுடைய இந்த வேதனையெல்லாம் இந்த எதிர்கால பிள்ளைகள் இப்படி மதுவால சீரழிட்டாங்களே. அரசாங்கம் அதை பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருக்குது. ஒரு மக்களை ஆளக்கூடிய அரசாங்கம், மக்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா இருக்கணும், குற்றச்சமூகம் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தானே எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஆனா இங்க நிறைய குற்றச்சமூகம் நடக்குது. அது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு ஆட்சியாளர்கள் இதை கவனத்துல வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க பார்த்தாலும் குற்றம், எதை பண்ணாலும் குற்றம். நீ போற, இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறீங்க, போய் அடிச்சு ஆக்சிடென்ட். அந்த பைக் ஒண்ணு, அந்த பைக்கே இந்த சக்கரம்லாம் 4-5 வளைஞ்சு போச்சுங்க. அப்படியே லவுண்டு சக்கரமாகிறது 3 சக்கரம் ஆகி போச்சு. அந்த பையன் ஒரு இடத்துல கிடக்குறான். வண்டி அடிச்சுட்டு போன காரு அது எங்கேயோ போய்க்கு கிடக்குங்க. இப்படிலாம் ரொம்ப சீரழிஞ்சு போச்சு. பார்த்த போதையால தான் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட போதை. இந்த அரசாங்கம் இதை கண்டுக்க மாட்டேங்குது. மக்கள் இப்படியே தான் இருக்கணும்னு நினைக்குதா, இல்லை என்னன்னு தெரியல. இந்த அரசாங்கம் பண்ற இந்த நடவடிக்கை என்னன்னு புரியல. மக்கள் இதெல்லாம் விழிப்புணர்வா இருந்து அவங்க குழந்தைங்களை பொறுப்பா வளர்த்தணும். எங்க போனாலும் எங்கடா போயிட்டு வந்த அப்படின்னு டெய்லியும் பேசணும் பிள்ளைங்கிட்ட. பிள்ளைங்களை விட்டு தனிமையில நீங்க தனித்து போகக்கூடாது. பசங்களோட பேசுங்க, அவங்களோட உறவாடுங்க. அவங்க தனிமையை விட்டாவே அவங்க கெட்டு போறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்டுங்களோட அதிகம் சேர்த்து சுத்தக்கூடிய டைமை குறைக்க சொல்லுங்க. பிள்ளைங்க ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்துட்டு
வேடா இது பண்ணலாம் அது பண்ணலாம், கொஞ்சம் மருந்து குடிக்கலாம், மது குடிக்கலாம்னு சொல்லி போறாங்க. என்னென்னமோ செய்றாங்க ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்துக்கிட்டு. அதை பசங்களுக்கு கொஞ்சம் பெற்றோர்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. போற வர இடத்துல அவங்க என்ன செய்றாங்க, ஏது செஞ்சீங்க, எங்க போனீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேளுங்க. நிறைய குற்றச்சம்பவம் நடக்குது. இதுல இப்ப நிறைய பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம பையனும் சிக்கிக்குவோம் அப்படிங்கிற ஞாபகத்தை வைங்க. இப்ப ஒரு வலை போட்ட மாதிரி எங்க ஊரெல்லாம் வலையை போட்டு விரிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த வலையில நம்ம பசங்களும் ஒரு நாளைக்கு விழுந்துருவான் அப்படிங்கிற எண்ணத்துல வைங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல புத்தி சொல்லுங்க. இப்படி இருக்கக்கூடாதுவா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல குழந்தைங்கள சின்ன வயசுல இருந்தே பெற்றோர்கள் தன் பாதுகாப்புலயே வளர்த்துங்க. அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, எங்க சுத்தினாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க சீரழியறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கெட்டு போவாங்க. ஃப்ரெண்டுங்களை கூட தான் அதிகமா சுத்தக்கூடிய அந்த டைமை குறைக்க சொல்லுங்க. ஏப்பான்னா ஏப்பா அப்படிங்கிற மாதிரி பழக சொல்லுங்க. ரொம்ப ஜனங்க மாறிட்டாங்க. ஜனங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நல்லவனும் ஜாவறான், கெட்டவனும் ஜாவறான். ஆனா இப்படி மதுவால குடிச்சு சீக்கிரமா செத்து போயிடுறாங்க. லிவர் போயிடுச்சு, கிட்னி போயிடுச்சு அப்படின்னு பல வகை வியாதி அதனால வருது. அது சீக்கிரம் இறக்கக்கூடிய வாய்ப்பை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால அவங்களுடைய மனைவிகள் சின்ன வயசுலயே தன் கணவனை இழந்து விதவையாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. நிறைய கணவன்மார்கள் இப்படி நிறைய இறந்துருக்கிறாங்க. மக்கள் அது ஒரு இனப்படுகொலை மாதிரியே நடக்குது. குண்டு வச்சு கொள்றது இனப்படுகொலைன்னு நாம நினைக்கிறோம். ஆனா இங்க குடிச்சு வச்சு கொள்றதும் இனப்படுகொலை தான். ஒரு மனுஷன் குடிச்சுக்கிட்டே இருந்தா அதுவும் ஒரு இனப்படுகொலை மாதிரி தான். அதாவது குண்டு வச்சு கொண்டா உடனே செத்துருவான். குடிச்சுக்கிட்டே இருந்தானா 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு சாகுவான். இதுதான் அவருடைய இது. ரெண்டுமே ஒண்ணுதான். இனப்படுகொலை குண்டு வச்சு கொண்டாலும் இனப்படுகொலை தான், குடிக்க வச்சு கொண்டாலும் இனப்படுகொலை தான். இந்த படுகொலைய அரசாங்கம் நிறுத்தணும். அரசாங்கம் இந்த பொருளாதாரத்தை, இந்த சாராய பொருளாதாரத்தை விட்டு மாற்று பொருளாதாரத்துக்கு திரும்பணும். அதுக்கு மக்களை தயார்படுத்தணும். எந்த வேலையும் துணிந்து செய்யக்கூடிய மக்களா உருவாகணும். யாருமே மக்கள் பொறுப்பா நடந்துக்கணும். இது ரொம்ப சிரமமா இருக்குது மக்களுக்கு. மக்கள் நிறைய சோம்பேறி ஆயிட்டாங்க. எந்த வேலையும் துணிந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த வேலைக்கு போகணும்னா கஷ்டமாகுது. அதனால இந்திக்காரங்க வராங்க. அவங்க நம்ம வேலையை எடுத்துக்கிறாங்க. இது உணர்ந்து செயல்படணும். மக்கள். பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் குடி. நன்றி.